டியர் கேசிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வீடியோ போடுறக்கு டைம் இல்லாதனால நம்ம யூடியூப் கம்யூனிட்டி பேஜில் கொடுத்துட்ருக்கேன் நண்பா. இந்த யூடியூப் நம்ம சேனல் பேஜுக்கு போயிட்டிங்கன்னா ஹோம் வீடியோஸ் கம்யூனிட்டின்னு இருக்கும். அந்த கம்யூனிட்டி பிக் பண்ணிங்கன்னா டியர் கேசிங் வரும். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துடும் நண்பா. அதே மாதிரி சீபோர்டு ஃபாலோஅப் நம்பரும் கொடுத்துட்ருக்கோம். பார்த்து யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க நண்பா. ஹாய் நண்பா, வணக்கம். நேற்று பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம சி போர்டில் 8ஆம் நம்பர் வரும்னு சொல்லி ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தா. ஆனால் பார்த்தீங்கன்னா அது பி போர்ட்லேயும் ஏ போர்ட்லேயும் 8ஆம் நம்பர் விழுந்துருச்சு. சொல்லும்போதே சொல்லியிருந்தா ஆல் போர்டில் இங்கே வேணால் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பான்ட்டு. ஒரு வேளை ஆல் போர்ட் ட்ரை பண்ணி வின்னிங் வாங்கியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பா. அதே மாதிரி ஏபிபிசியில் பார்த்தீங்கன்னா நம்ம பிசியில் தான் வந்து 35 வரும்னு சொல்லி கெஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். கீழே கரெக்டாக பாருங்கள். ஆனால் பார்த்தீங்கன்னா 85ன்னு சொல்லி பிசியில் வந்துருச்சு நண்பா. எடுத்து பேட்டர்ன்லாம் ரைட்டு தான். ஆனால் அந்த ஒரு நம்பர் பவர் பண்ணி வச்சுட்டா இது எதிர்பார்க்கல நண்பா. விழுந்திருந்தால் ஒரு நல்ல வின்னிங்காக இருந்திருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று சீபோர்டு ஃபாலோஅப் நம்பரும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷோவே வழக்கமாக வின்னிங் வந்துட்டு இருந்தது. ஆனால் நேற்று ஒரு ஷோ மிஸ் ஆகி 2வது ஷோவில் வின்னிங் வந்துருச்சு நண்பா. சரிங்களா, நேற்று பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல வின்னிங் தான். அதே மாதிரி டியரில் பார்த்தீங்கன்னா 1 மணி ஷோக்கு கரெக்டாக தான் நம்பர் எடுத்திருந்தேன். ஏபியில் வந்து 06 இல்லைன்னா 60 வரும்னு சொல்லி தான் கரெக்டாக எடுத்து கொடுத்துருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 06 கொடுத்துருப்பேன். அந்த 69ன்னு கீழே டைப் பண்ணியிருப்பேன். அது வந்து ஆக்சுவலாக 60 தான் டைப் பண்ணியிருந்தேன். அது டைப்பிங் மிஸ்டேக்கில் போயிடுச்சு நண்பா. இதே மாதிரி தான் அன்றைக்கி ஒரு நல்ல வின்னிங் மிஸ் ஆயிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா கூட 06 மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருந்துருப்பேன் 3 டிஜிட்டு கூட. சாரி நண்பா, இனிமேல் இந்த மாதிரி வராமல் பார்த்துக்கிறேன். ஆனால் 6 மணி டியருக்கு பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து 6776 கொடுத்துருந்தோம். அது ஒரு வின்னிங் கொடுத்துருந்தது. 8 மணி டியரில் ஒரு நம்பரில் மிஸ் ஆயிடுச்சு நண்பா. அதே மாதிரி டியர் கெஸிங் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. இன்றைக்கி ஒரு நல்ல வின்னிங் வரும்னு நினைக்கிறேன் நண்பா. நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். அதே மாதிரி நம்ம 3 நாளுக்கு ஃபாலோஅப் நம்பர் கொடுத்துருந்தோம். பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் 21 26 71 76ன்னு சொல்லி அதே மாதிரி நம்பர் திருப்பியும் கொடுத்துருந்தோம். அது வந்து இன்றைக்கி அன்சோல்டு நம்பர் ஒன்று வந்தது நண்பா. அதில் வந்து உள் நம்பரில் விழுந்துருச்சு. ஆக்சுவலாக நான் வெளி நம்பரில் எதிர்பார்த்து அது உள் நம்பர் விழுந்துருச்சு. அந்த நம்பர் அவ்வளோதான், இனிமேல் வராது நண்பா. அதை யாரும் ஃபாலோ பண்ண வேணாம். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 885ங்களா, இந்த 805 எடுத்து இங்கே வச்சுருந்தாங்கன்னா பி போர்டுக்கு ஒரு 0 வரணும் நண்பா. சரிங்களா, அதை நோட் பண்ணிக்கிங்க. இன்னொரு வீக்லி சார்ட்டில் ஒரு சூப்பர் பேட்டர்ன் இருக்குது நண்பா, அதையும் காட்டுற பார்த்துக்குங்க. இது வந்து இயர்லி சார்ட் நண்பா. இயர்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 030 இருக்குங்களா. இந்த 0வை இறக்கி 055ங்கிற நம்பரை 030ன்னு சொல்லி வச்சுருப்பான். சரிங்களா, அப்போ இந்த கணக்குக்கு பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு வந்து ஒரு 5ஆம் நம்பர் வந்து பெண்டிங் இருக்குது நண்பா. அது நாளைக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு இன்னொரு ரூட்டு இருக்குன்னு காட்டுறேன் பார்த்துங்க. இது வீக்லி சார்ட் நண்பா. வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 1ஆம் நம்பர் எடுத்து இங்கே இறக்கியிருப்பான். சரிங்களா, பி போர்டு 1ஆம் நம்பர் எடுத்து சி போர்டில் வச்சுருப்பான். ஏபிபிசி எதுவுமே மேட்ச் ஆகிருக்காது. சரிங்களா, அந்த 42 இருக்குங்களா, அதே மாதிரி இந்த கிராஸில் வந்து 55ன்னு சொல்லி இருக்கும். சரிங்களா, அந்த 1ஆம் நம்பரை இறக்கி வச்சதுக்கு அந்த ஏபிக்கு 42 இல்லைன்னா 55 வரணும். அந்த 42 எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக ஏபியில் ஒரு நம்பர் கூட பவர் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாகவே வச்சுருப்பான். சரிங்களா, இதே மாதிரி இங்கேயே பாருங்கள், இந்த 4ஆம் நம்பர் இருக்குங்களா, இந்த 4ஆம் நம்பரை இங்கே நவுத்தி வச்சதுக்கு இந்த 55 இல்லைன்னா இந்த 92 வந்து ஏபிக்கு வரணும். சரிங்களா, என்ன பண்ணியிருப்பான்னா 510ன்னு சொல்லி வச்சுருப்பான். அந்த 55 வந்து ஏசியில் வந்து 50ன்னு சொல்லி வச்சுருப்பான். சரிங்களா, நோட் பண்ணிக்கிங்க. இதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீக்லி சார்ட்டில் இந்த 4ஆம் நம்பர் எடுத்து இந்த சி போர்டில் நவுத்தி வச்சுருப்பான். சரிங்களா, இந்த 4ஆம் நம்பர் எடுத்து சி போர்டில் நவுத்தி வச்சதுக்கு இந்த 37. சரிங்களா, ஏபிக்கு வந்து ஒரு 37, அப்படி இல்லைன்னா இந்த 95 வந்து அப்படியே இறக்குவான். ஸ்ட்ரெயிட்டாகவும் இறக்கலாம், இல்லை பவர் பண்ணி இறக்கலாம் நண்பா, வாய்ப்பு இருக்குது. நான் கெஸிங் கொடுக்கும்போது கொடுக்குறேன். சரிங்களா, நோட் பண்ணிக்கிங்க. மந்த்லி சார்ட்டில் பாருங்கள், இது மந்த்லி சார்ட்டில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த 020ன்னு சொல்லி இருக்குங்களா இந்த கிராஸில். இந்த 020 அடுத்த மாதம் வந்து ஒரு நாள் தள்ளி கீழே 750ன்னு சொல்லி இருக்கும். சரிங்களா,
அதே மாதிரி அடுத்த மாதம் ஒரு நாள் தள்ளி கீழே ஒரு நம்பர் பவர் பண்ணி அது டபுள்ஸாக வச்சுருப்பான். 255ன்னு சொல்லி இறக்கியிருப்பான். ரெண்டும் ஒரே நம்பர் தான். இல்லை 20 2 ஃபுல் பவர் பண்ணி 75, அப்படி ஒரு நம்பர் பவர் பண்ணால் 70 கணக்கு வரும். அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு நம்பர் பவர் பண்ணி 25ன்னு சொல்லி அந்த நம்பர் வச்சுருப்பான். சரிங்களா? இதே மாதிரி இந்த கிராஸில் பார்த்தீங்கன்னா 575ன்னு சொல்லி இருக்கும். சரிங்களா? பார்த்துக்குங்க. அப்படியே ஒரு மாதம் தள்ளி இங்கே பார்த்தீங்கன்னா 750ன்னு சொல்லி இருக்கும். அதே வந்து 7ஆம் நம்பர் தான், 5 மட்டும் டபுள்ஸாக வச்சுருப்பான். சரிங்களா? அதாவது 55 வந்து 50ன்னு வச்சுருப்பான். அதே மாதிரி ஒரு மாதம் தள்ளி அந்த நம்பர் வந்து இங்கே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? டெய்லியும் இந்த கெஸ்ஸிங் 52 57 வந்துகிட்டே இருக்கு நண்பா. ஆனால் இறங்க தான் மாட்டிட்டு அநேகமாக இன்றைக்கி இறங்குறதுக்கு வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்த்துக்குங்க. தெரியுதுங்களா? டபுள்ஸ்லேயே இறக்கியிருப்பான் அந்த நம்பர். 55 50 இங்கே வந்துட்டு ஒரு 55 இல்லைன்னா 50 00 எது வேணால் வரலாம், வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நோட் பண்ணிக்கிங்க. இந்த ஒன்று மட்டும் பார்த்து நம்பருக்குள்ளே போயிடலாம் நண்பா. சரிங்களா? இந்த 55 இருக்குல்லைங்களா, இந்த ஏ போர்டில் 5க்கு 5 இறக்கியிருப்பான். சரிங்களா? இந்த 5க்கு 5 இறங்குனதுக்கு இந்த ஏ போர்டில் ஒரு 7க்கு 7 அல்லது 2 வரக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? இந்த பேட்டர்ன் நம்ம அங்கே பார்த்துருக்கோம், ஆல்ரெடி டெய்லி சார்ட்டில் பார்த்துருக்கோம். அதனால் ஏ போர்டில் ஒரு 2 7 இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை பார்த்த பேட்டர்னில் என் கெஸ்ஸிங் கொடுக்குற நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் வந்து ஏதோ ஒரு போர்டில் கட்டாயம் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. பி போர்டில் ஸ்ட்ராங்காக இருக்குது, இருந்தாலும் எந்த போர்டில் வேணால் வைப்பானே 8ஆம் நம்பர் வச்ச மாதிரி. அதனால் காமனாக ஆல் போர்டு கொடுத்துருக்கு நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஏபியில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம வீக்லி சார்ட்டில் பார்த்த பேட்டர்ன் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 45 40 95 90 இந்த ஏபியில் இது வரக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 3773 இந்த நம்பர் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? அப்புறம் ஏபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25 20 75 70 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? பிசியில் பார்த்தீங்கன்னா 55 00 5005. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இதான் நம்ம என்னோடய கெஸ்ஸிங்கு. 3 டிஜிட்டை பார்த்துடலாம். 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 நம்பர் நண்பா. இந்த நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் கட்டாயம் இறக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். 245 452, அப்புறம் 943 455 735 நண்பா. சரிங்களா? அதே மாதிரி இன்றைக்கி ஒரு 4D ஒரு 2 நம்பர் கொடுத்துருக்கேன். கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். 3 நம்பரு அதில் வந்து 4455 ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. சரிங்களா? அதே மாதிரி 6401 அப்புறம் 4452 இந்த 3 நம்பர் வந்து என் கெஸ்ஸிங்கில் வருது நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். இன்றைக்கி வீடியோ லேட்டாக வந்துருச்சு நண்பா. நாளையிலேருந்து டைமுக்கு கொடுக்க பார்க்குறேன். முன்னாடியே வந்துடும் நினைக்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருந்தனால போட முடியல. நாளையிலேருந்து ரெகுலராக வந்துடும். அதே மாதிரி டியர் கெஸ்ஸிங் நம்ம கம்யூனிட்டி பேஜில் கொடுத்துட்ருக்கோம். அதில் நல்ல வின்னிங் தான் வந்துட்டுருக்குது. ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணி வின்னிங் வாங்கிக்கிங்க நண்பா. பை.